மிஸ் யூ திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். ஒரு கதையை வந்து நேரடியா சொல்லலாம். இந்த படத்துல இந்த கதை வந்து சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க. அத வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அதுதான் இந்த படத்தோட ஆடியன்ஸ வந்து ஒரு எரிச்சல் பட வைக்குது, டென்ஷன் பட வைக்குது, மிஸ் யூவை ஏன் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல வைக்குது. படத்துல வந்து சித்தார்த், ஆசிகா, கருணாகரன், பாலசரவணன், மாறன் உள்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 கேரக்டர் தான் இந்த படம் ஃபுல்லா வர்றாங்க. அவங்கள சுத்தி தான் கதை. இந்த படத்துல நடிச்ச முக்கியமான நடிகருக்கு எல்லாமே கரெக்டா ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா, பிடிக்காதவங்க பிடிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கதை தான். ஒரு வித்தியாச முறையில நல்ல முறையில தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது சொல்லப்பட்ட விதம் தான் இங்க பிரச்சனை. அதாவது நம்ம வந்து இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல கரெக்டா எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து அதாவது படத்துடைய கேரக்டர் எல்லாமே அவங்களுடைய ஒர்க்கை வந்து நல்லாவே யதார்த்தமாவே பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, படத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் இல்ல. இப்ப அந்த ஃபாஸ்ட் என்னன்னா, படத்துடைய ஓப்பனிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆங்கிள் வச்சிருப்பாங்க. சோ அந்த அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. கண்ணை ஒரு பெல் அடிக்கும், கண்ணை முடிப்பாங்க, அப்ப கதவு திறப்பாங்க. சோ இதுதான் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சீன். சோ வில்லன்கள் வந்து ஆமா அது இவரோட வீடா அப்படின்னு பையனுடைய பேர், ஆமா இந்த வீடு தான், எங்க இருக்கான் அப்படின்னா இல்ல அப்படின்னு அந்த மாதிரி டைலாக்ஸ். இந்த மாதிரி டைலாக் வந்து என்னன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இதை வந்து என்னன்னா படத்துடைய பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல எடிட்டிங் தான். அதாவது நீங்க வந்து ஒரு கதையை வந்து சொல்ல போறீங்க, அது ஸ்லோவா தான் சொல்ல போறீங்கன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அத வந்து ஒரு ஃபாஸ்ட் ஸ்லோவா சொல்லலாம். இந்த படம் வந்து முடிஞ்சு நான் பாக்குறப்ப என்ன ஒரு விஷயம்னா, ஃபைனல் எடிட்டிங் வந்து சேவ் பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது அந்த ஓப்பனிங் சீன்லயே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜன்னலோட கண்ணாடியே ஒரு பாட்டில் மோதுற மாதிரியோ இல்ல ஒரு வந்து அவங்க வந்து துணி காய போடுறாங்க, கார் வந்து வேகமா வந்து ஒரு அடியாரோட ஒரு கார். ஸோ அந்த மாதிரி கூட ஏதோ கொண்டு வந்திருக்கலாம். தவிர படம் வந்து என்னன்னா நம்மள வந்து என்ன சொல்றதுன்னா பல இடத்துல வந்து பல சீன்கள் வந்து ஒரு வேண்டா வெறுப்பா பாக்குற மாதிரியும் நம்ம வந்து செல்ல நோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்பயுமே நம்ம ஒரு படம் வந்து என்னன்னா காசு கொடுத்து நம்ம படம் பார்க்க வரோம். அப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு திருப்தியான படம். அதாவது ஒருத்தர் ஹோட்டல்ல சாப்பிட வர்றான்னா அவனுக்கான விஷயங்கள் வந்து ஒரு திருப்தி கொடுக்கணும். நீங்க லவ் போர்ஷன் படம் பண்ண போறீங்க, சோ அப்படின்னா அதுக்கான திருப்தி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பல இடத்துல வந்து மைனஸா இருக்கு. காமெடி வந்து இந்த இதுல வந்து ஒர்க் ஆயிருக்கு, ஆனா அது பெருசா வந்து ரசிக்கிற மாதிரி இல்ல. அதாவது போற போக்குல அடிச்சிருக்காங்க. நம்ம தியேட்டர்ல படம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 250 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 சிரிப்பு தான் இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஒரு எரிச்சல் வர்ற ஒரு காமெடியா தான் இருக்கு. ஆனா அந்த படத்தோட ஒரு நேச்சுரலா தான் இருக்கு. ஆனா நம்மளால ரசிக்க முடியாத காரணம் என்னன்னா படம் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு 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 பக்கா கமர்ஷியல் இல்லாத விஷயமா இருக்கு. இந்த படத்துல வந்து எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஆனா அது சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு. ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு இழுவையான விஷயமா இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு போறப்ப வந்து ஒரு திருப்தி இருக்கு. ஆனா திருப்தியற்ற, அதாவது திருப்தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் திருப்தியா இருக்கு, 75% திருப்தி இல்லாம இருக்கு. அப்படிதான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. படத்துடைய பெரிய மைனஸ் தான் எடிட்டிங். நம்ம வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடிட்டிங்கால திருப்தி பண்ண, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல பக்காவா பண்ணிருக்கலாம். அதுல எந்த விதமான இது இல்ல. ஒரு ஆக்ஷன் சீன் நீங்க கொடுக்குறீங்க, ஆக்ஷன் சீன் எதுவுமே ஏன் வந்து அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்மளால வந்து எந்த இடத்துல ஆக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனா என்னன்னா ஏன் அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்ற விஷயம் தான் இங்க ஒரு பிரச்சனையே. இங்க வந்து இன்டர்வல்ல வந்து ட்விஸ்ட் வந்து கரெக்டான இடத்துல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் வந்து இல்லாதனால நம்மளுக்கு ஒரு ஒரு இன்டர்வல் நம்ம போறோம்னா நம்ம கூட ஒரு 10 பேர் அவங்க வந்து யூரின் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே வந்து பேசுறது கேக்குது. அதாவது ஒரு 10 பேருடைய முகத்தை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு 6 பேர் முகனுடைய வந்து பாத்தீங்கன்னா கர்ண கொடூரமா இருக்கு. 4 பேர் வந்து இந்த படத்தை வந்து மிஸ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நம்மளுக்கே ஒரு வேதனையா இருக்கு. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து எதுக்கு படம் பண்ணணும்? அதாவது நம்ம சொல்ல வந்த கருத்தை வந்து இப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா வைக்கிறாங்க, நம்ம டேபிள்ல இப்படி சாப்பிடுறோம். இதையே வந்து என்னன்னா
தூக்கி எறிஞ்சு செவுத்து மேல பட்டு கீழே இருக்கு, அந்த சோறை சாப்பிட்டா எப்படி இருக்கும். சோ அப்படிதான் இந்த படம் இருக்கு. அதாவது நம்ம சொல்ல வந்த கருத்தை வந்து நீங்க கரெக்டா சொன்னாலும் ஒரு திருப்தியற்ற விஷயத்த சொல்றீங்க. நம்ம படம் பாக்குறப்ப வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா வந்து இருக்கு. அதாவது நீங்க படம் எடுக்க போறீங்க, ஏன் வந்து நேரடியா சொல்லக்கூடாது, எதுக்கு வந்து சுத்தி வளைச்சு போறீங்க. சோ இந்த படத்துடைய பிரச்சனையே என்னன்னா, ஒரு சுத்தி வளைச்சு சொல்ற விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து பல முரண்பாடுகள் வருது. ஒரு பட்ஜெட் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு காதல் கதையை எடுக்க போறோம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை சொல்ல போறோம்னா, ஒரு ஹீரோயினை வந்து நீங்க அழகா காமிக்கிறீங்க, ஏன் வந்து சித்தார்த்தத்தை உங்களுக்கு ஒரு அழகா காமிக்க முடியல. அதாவது இப்ப நம்ம வந்து என்னன்னா, இப்ப தியேட்டர்ல ஆடியன்ஸ் வர்றப்ப வந்து என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள் தான் வர போறாங்க. சோ அந்த மேரேஜ் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஆனா வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோயினா அழகா காமிக்க முடியுது. சோ அது நம்மளுக்கு கேமரால முடியுது. ஏன் வந்து சித்தார்த்த வந்து உங்களால அழகா காமிக்க முடியல. அதாவது சித்தார்த்துக்குன்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, ஏன் அந்த இடத்துல நீங்க கோட்டையை விட்டீங்க. படம் பாக்குறப்ப படத்துல ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா, சித்தார்த் வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு பையனா தான் இருக்கான். ஒரு ஹீரோயினுக்கு வந்து அவ்வளவு மேக்கப் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு பாடல் டிசைனுக்கு வந்து இவ்வளவு அந்த ஹீரோயினா வந்து அவ்வளவு சீன் பண்ணி எடிட் பண்ணி ஸ்கோர் பண்றீங்க. ஏன் ஹீரோக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து இங்க மிஸ் ஆகுதுங்க. ஹீரோக்குரிய ஆடியன்ஸ் இல்லையா, அவருக்குன்னு ஒரு லேடிஸ் ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ் ஆகுது இல்ல. அதாவது மாறனுடைய சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஆனா அது ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகல. அதாவது அவருக்கு ஓகே தான், ஆனா எனக்கு என்னன்னா இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா, ஆடியன்ஸ பாக்குறப்ப வந்து மாறனும் சரி, பாலசரவணனும் சரி, அப்புறம் வந்து நம்ம கருணாகரன் சரி கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து கருணாகரனுடைய போர்ஷன் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ட்ரெயின்ல இருந்து இப்படி கிராஸ் பண்ணி போவாரு, இவரை பார்த்துட்டு போவாரு, டீ வாங்கி கொடுப்பாரு, உட்காருங்க சார் சொல்லி ஒரு கதையை சொல்லுவாரு. சோ அது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாவே வந்து என்னன்னா அந்த கதை வந்து என்னன்னா சொல்ற நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்னீசியா இருக்கு அந்த இடத்துல வந்து. ஏன்னா படம் ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு மெயின் ஒரு ஃபாஸ்ட் வந்து இல்ல, ரொம்ப அப்படியே ஒரு ஃபீல் இல்லாமையே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு அன்னீசியா இருக்கு. அவர் சொல்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்மளால புரியுது, ஆனா ஒரு திருப்தியற்ற விஷயமாவே போய்கிட்டு இருக்கு. மாறன் சொல்ற வந்து அந்த ஒரு யதார்த்தமா சொல்றது வந்து நல்லா இருந்தாலும் படம் வந்து ஒரு எடிட்டிங்ல வந்து பல வந்து ஒரு மிஸ்டேக்கா இருக்கிற மாதிரியே இருக்கு. சரியா எடிட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பயுமே நம்ம ஒரு படம் வந்து பாக்குறப்ப வந்து படத்துடைய கேமரா வந்து இங்கிட்டு அங்கிட்டுன்னு அசையக்கூடாது, அந்த கதையோட தான் போகணும். ஆனா இந்த படத்துல வந்து நீங்க ஒரு பெங்களூர் சீன் ஷாட் இது காமிக்கிறீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து படத்துக்கு தேவையா இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஒரு நம்மள அறியாமலே வந்து ஒரு பட்ஜெட் படம் அப்படின்ற விஷயத்த வந்து உணர்த்துது. பாலசரவனுடைய போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய யதார்த்தமான நடிப்பு, இதுல வந்து கருணாகரன் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது அவருக்கு என்ன வருமோ அதை வந்து பண்ணிருக்காரு. ஆனா வந்து நம்மளால வந்து பெருசா வந்து ரசிக்க முடியல. நீங்க ஒரு காபி சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா ஓகே தான், ஆனா நம்மளால வந்து ரசிக்க ஒரு பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நம்மளால உணர வைக்க முடியுது. ஆனா ஒரு திருப்தியற்ற ஃபீலிங்லயே எல்லா இடத்துலயும் போய்கிட்டே இருக்கு. அதாவது நீங்க வந்து படம் பாக்குறப்பயும் சரி, படம் முடிஞ்சோனையும் சரி, நீங்க வந்து ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 50-50 கூட வரல. அதாவது ஒரு 75% வந்து ஒரு மைனஸாவும் 25% பிளஸ் ஆகும் தான் இருக்கு. இந்த படம் வந்து அப்படிதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து என்னன்னா ஒரு வில்லனுக்குரிய போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு கொடூரமான ஒரு வில்லன் ஒரு விஷயம் நீங்க காமிக்கிறீங்கன்னா, அப்ப அந்த வில்லனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு பக்கா மாஸா இருக்கணும். அதை நீங்க அங்க கோட்டையே விட்டுட்டீங்க. சோ அதாவது எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஃபில்லப் இல்ல. நீங்க வந்து அதாவது இப்ப பொன்வண்ணனுடைய கேரக்டர் வந்து கார்ல வர்றாங்க, கீழே அடிபட்டு கீழே விழுகிறாங்க அப்படின்னா அங்க வந்து பொன்வண்ணனுடைய நடிப்பு வந்து எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு நடிகர் மாதிரியே இருக்கு. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கான விஷயத்தை நீங்க வேலை வாங்கல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட அம்மா கேரக்டர் வந்து நடிப்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன் நீங்க வந்து அதாவது என்னன்னா ஏதோ போற போக்குல எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எடுத்திருக்கீங்க தவிர ஒரு நம்ம வந்து ஒரு அட்டெம்ப்ட் நம்ம பண்ண போறோம், வித்தியாசமானது பண்ண போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் வந்து ஜிப்ரானோட மியூசிக் வந்து ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து டான்ஸ் எல்லாமே ஒரு யதார்த்தமா இருக்கு. ஆனா இந்த யதார்த்தமா இருக்குன்ற விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஒரு இடத்துல வந்து இப்படியேதான் ஆடுவாங்களா, இது வந்து என்னன்னா
இந்திய சினிமால வந்து வர்றது அது ஓகே, அதை விட்டுருங்க. ஆனா வந்து ஏன் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல? எல்லாம் வந்து சார் சித்தார்த்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவரை கொஞ்சம் பார்த்து ஏதோ சும்மா ஜஸ்ட் ஒரு பேருக்கு இது இந்த படம் வந்து என்னன்னா ஒரு பட்ஜெட் மாதிரியும் ஒரு பேருக்குன்ற மாதிரியும் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நம்மள வந்து ஒரு பெருசா வந்து ரசிக்கல. அதாவது அந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு ஓகே தான், ஆனா ஆடியன்ஸா நீங்க ஃபீல் பண்றப்ப வந்து பெருசா வந்து ரசிக்க முடியல. இந்த படம் வந்து பார்க்கலாமான்னா இந்த படம் வந்து நீங்க பாருங்க. எனக்கு இந்த படம் வந்து பிடிக்கல. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பிடிக்கல. ஆனா இந்த படத்தை வந்து என்னன்னா ஓரளவு எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஏன்னா இந்த படத்துடைய கான்செப்ட், அதாவது பிடிக்காத பெண்ணை பிடிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கதை வந்து என்னன்னா ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள். இவன் அந்த பிரச்சனைய வந்து மறந்துடுறான், அந்த பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்ற சொல்ற வந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம். படம் வந்து என்னன்னா திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக போறவர்கள் படம் பார்க்கலாம். படத்துல வந்து பெருசா ரொம்ப அப்படியே கமர்ஷியல், அதாவது ஃபைட் சீன் கூட வந்து ஒரு திருப்தியற்ற ஃபைட் சீன் தான். ஏனோ அதாவது நீங்க ஒரு பொண்ணை வந்து நீங்க அடிக்கிறீங்க சார், ஒரு பொண்ணை அடிக்க வந்து வில்லன் வர்றான் சார், வில்லன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஹீரோ வந்து அடிச்சிடுறாரு. ஸோ ஹீரோ அதாவது நீங்க அந்த வந்து என்னன்னா ரோட்டுல வந்து அப்படியே காரை விட்டுட்டு ஹீரோயின் வந்து கிளம்பி போயிருவாங்களா? சோ அதாவது வந்து என்ன, நம்ம அதாவது சொல்ல சினிமானாலும் ஒரு யதார்த்தம் வேணாமா? இங்க வந்து யதார்த்தம் வந்து பல இடங்கள்ல மிஸ் ஆகுது. எதுவுமே ஒரு திருப்தியற்ற படைப்பா இருக்கு சார். அதாவது இந்த படம் வந்து எப்படின்னா நீங்க வந்து தட்டுல உட்காந்து நேரடியா உட்காந்து சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம், செவுத்துல இறந்து கீழே வந்து சோறு விழுகும், அதையும் எடுத்து சாப்பிடலாம். சோ இந்த படம் அப்படிப்பட்ட படம் தான்.